ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டுமாக இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப பாருங்க, ஒரு புதிய நாளை காண கிருபை செய்திருக்கிறார். இந்த உலகம் ஏதோ ஒரு அன்புக்காக இங்க கொண்டே இருக்கிறது. ஒரு அன்பை தேடி அலைந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் எங்கிட்ட அன்பா பேச மாட்டாங்களா? யாராவது ஒருவர் என்னை நேசிக்கும்படியாய் இருக்க மாட்டார்களா என்று சொல்லி நினைக்கிற நேரங்கள் அநேகம் வருகிறது. அநேகர் அந்த அன்பை நம்பி நம்பி ஏமாந்து போனதையும் அறிந்திருக்கிறோம். திருமறை சொல்கிறது, 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். For God is love. நம் தேவன் அன்போடு இருக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பில குறையே இல்லை. அவருடைய அன்பிலே ஏமாற்றுதல் இல்லை. அவருடைய அன்பிலே எந்த ஒரு பழிவாங்குதல் இல்லை. அவருடைய அன்பிலே சுயநலம் இல்லை. அவருடைய அன்பிலே எதிர்பார்ப்பே இல்லை. எல்லாவற்றையும் நமக்கென்று கொடுத்த ஒரு அன்பை தான் இயேசுவிலே நாம் பார்க்கிறோம். எனவே தான் திருமறை சொல்லுகிறது, ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை நாம் என்ன தவறு செய்தாலும் கூட நம்மை தொடர்ந்து வந்து திரும்ப திரும்ப நேசிக்கிற ஒரு ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். நல்லா பாருங்க, எனக்கு பிடித்த ஒரு சம்பவம் யோவான் 21 அதிகாரத்திலே பேதுருவும் சீடர்களும் இயேசுவை நம்பினது வீண் என்று எண்ணி மீண்டுமாக கடலுக்கு மீன் பிடிக்க போறாங்க. அதுவரை 3.5 ஆண்டு காலங்கள் அவர்கள் பெற்றுக்கொண்ட அன்பு ஒரு நிமிஷத்தில் உதறி தள்ளிவிட்டு போனாங்க. ஒருவேளை அந்த ஜனங்கள் போனதுனால இயேசுவானவர் அதுக்கு ஆல்டர்னேட்டிவை தேடல. அவர்கள் கரையிலே வருகின்ற வரை அவர்களுக்கென்று காத்திருக்கிற ஒரு ஆண்டவர். அவங்க மீது அன்பு வைத்துட்டேன், அவர்கள் மீது நம்பிக்கை வைத்துட்டேன். அவர்கள் தான் எனக்கு வேணும், கடைசி வரைக்கும் எனக்கு அவங்க வேணும். கடைசி வரைக்கும் அவர்களுடைய அன்பை வைத்துக் கொண்டுதான், ஊழியத்தை வைத்துதான் இந்த ராஜ்யத்தை கட்டப்போகிறேன் என்று தீர்மானித்த ஆண்டவர். அந்த ஆண்டவர் தான் அன்போடு இருக்கிறார். நம்ம கூட விழுந்து தவறி பல பாவங்களை செய்தாலும் கூட நம்மை அழித்து விடாதபடி நம் மீது அன்போடுவே இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் நமது அன்பு அநேக முறை ஏமாற்றப்பட்ட அன்பாய் காணப்படலாம், நம்பிக்கிடந்த அன்பை போல காணப்படலாம். அந்த ஆண்டவர் மீது வைக்கிற அன்பும், ஆண்டவர் நம் மீது வைத்த அன்பும் ஒரு நாள் மாறாது. அந்த அன்பை நாம் ருசி பார்த்து விட்டோம்னால் இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் மாயை என்று உணர்ந்து விடுவோம். நம்மையே அர்ப்பணிப்போம், ஆண்டவரை சார்ந்து நிற்போம். தேவன் அன்பாகவே நமக்கு இருக்கிறார். அவர் நம் மீது அக்கறைப்படுகிறவர். சொல்லாமா, அன்பின் ஆண்டவரே, எங்கள் மீது வைத்த அன்பு எத்தனை பெரியதப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அன்பில்லாதபடி தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீரே அன்பாய் மாறி உள்ளத்தில் கிரியை செய்ய வேண்டுமா கெஞ்சலாம். ஆமாண்டவரே, உள்ளத்தில் ஆறுதலை தாரும், சமாதானத்தை தாரும், நம்பிக்கையை தாரும், தாண்டி வரக்கூடிய பலத்தை தாரும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை நினைவு கூறுங்கப்பா. நீர் அன்புள்ள தேவன். எங்கள் வாழ்விலே நீர் அற்புதங்களை செய்ய போகிற தயவுக்காக நன்றி. பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.